தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இந்த மதுக்கடை பற்றி தான் பேச போகிறேன். மதுவினால எத்தனை குடும்பங்க எவ்வளோ வீணாக இருக்குது அதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த 60 ஆண்டு ஆட்சி, திமுக ஆட்சி, 60 ஆண்டு திராவிட ஆட்சி, இந்த திராவிட ஆட்சிகளில் இவங்க செய்த சாதனைங்க என்ன? எல்லாரையும் சினிமா பார்க்க வச்சு, நாடகம் பார்க்க வச்சு, மதுக்கடைகளை வச்சு, அந்த அவங்கவுங்க மூளை வேலை செய்ய விடாமல் அப்படியே அதுலேயே மயங்கி தொழிலிருந்து முன்னேற்றத்தை வந்து எல்லாத்தையும் பின்னோக்கி இழுத்துட்டு வந்து இப்போ கடைசியில் அந்த மதுக்கடையை வச்சு தான் அரசாங்கமே செய்ய முடியும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அவங்க தங்கச்சி வந்து எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தவொடனே முதல் கையெழுத்து மதுக்கடையை மூடுறது தான். இளம் விதவைகள் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. இப்போ இளம் விதவைகள்லாம் இல்லாமல் போயிட்டாங்களா? சரி, அந்த மதுவில் வச்சு தான் அரசாங்கம் நடத்த முடியும்னு சொன்னார் ஐயா முதல்வர். அதையாவது ஒழுங்காக செய்கிறாங்களா? ஊழல், அதில் ஊழல். இப்போ அதில் ஊழல் செஞ்சவங்கள காப்பாற்றுறதுக்கு ஆன வேலையை தான் பார்க்குறாங்க. அவங்க அந்த ஊழல் வந்து எப்படியாப்பட்ட ஊழல்? இது வந்து எல்லா துறையிலும் தான் ஊழல் நடக்குது. ஆனால் இந்த ஊழல் வந்து பல பெண்களோட தாலி அறுத்த ஊழல். இது வந்து 7 ஜென்மத்துக்கும் இந்த பாவம் வந்து உங்களை சும்மா விடாது. அந்த பாட்டில் 200 ரூபா கொடுத்து வாங்குறான்னா அந்த பாட்டிலில் அவ்வளோ மட்டம். ஒரு பாட்டில் குடிக்கிறவன் இன்னைக்கு 4 பாட்டில் குடிச்சாதான் முடியுன்ற மாதிரி இருக்கு நிலைமை. இவங்கள மேலே இப்படியே குடிகாரங்களாக்கி குழியை நோண்டி மூட போறீங்களா? இல்லை அவங்கள அதுல இருந்து ஏதாவது அந்த குடிகாரங்க முன்னேற்றத்துக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக அவங்க ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சு அவங்க வேலையை பார்க்குற அளவுக்கு இல்லை. இதை வச்சு தான் நீங்கள் அரசாங்கம் நடத்தணும்னு சொல்கிறீங்க. வேற எந்த தொழிலோ வளர்ச்சியோ முன்னேற்றமோ அதிலெல்லாம் உங்களுக்கு வராத வருமானம் இதில் வருதுன்னா இந்த துறையை அதை நல்லபடியாக நடத்தில எடுத்துன்னு போகணும். இதில் இந்த மாதிரி ஊழல் பண்ணி இன்னைக்கு வந்து எங்கேயும் போராட விட மாட்டீங்க. ஊழலுக்கு எதிராக போராடினா அரெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வீடியோ போட்டு எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். இனிமேலாவது உங்களுக்கு மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா, கனிமொழி அவர்கள் சோர்க்கின்ற வாயால் தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. முதல் கையெழுத்தே நாங்கள் வந்தவுடனே டாஸ்மார்க்கை மூடுறது தான் முதல் கையெழுத்தேன்னு சொன்னாங்க. அதையாவது செய்ய சொல்லுவோம். ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அவ்வளோ வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க. என்ன நீங்கள் வாக்குறுதியில் என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த ஃப்ரீ பஸ்ஸு விடுறீங்க. அதை தவிர வேற செஞ்ச சாதனை என்ன? நீங்கள் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஊழல். பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறீங்க, அதில் எல்லாம் பாதி எல்லாம் நீங்கள் பட்ஜெட்டு ஒதுக்குவீங்க, கொடுக்க மாட்டீங்க. மக்களுக்கு செய்ய மாட்டீங்க, ஒதுக்குவீங்க. எல்லா பட்ஜெட்லையும் கடன் வாங்குறது, ஒதுக்குறது. நாங்கள் ஒதுக்குறோன்னு தானே சொன்னோம், கொடுக்குறோன்னா சொன்னோம். அதுதானே உங்களுடைய மனப்போக்கு. இது வந்து ரொம்ப இந்த குடியினால குடும்பம் அழிஞ்சதுல நாங்களும் ஒருத்தர். அதனால தான் இவ்வளோ ஆதங்கமாக சொல்கிறோம். 1 ரூபாய் கூட வீட்டுக்கு வர்றது கிடையாது. சம்பாதிக்கிறது ஃபுல்லாக அப்படியே மதுக்கடைக்கு தான் போகுது. அப்போ நாங்கள் ஆளுக்கு பொம்பளைங்க வேலை செஞ்சு தான் குடும்பம் நடத்திட்டு வரோம். ஒரு ஆம்பளைன்றதே தண்டம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு. இதெல்லாம் வந்து சரி பண்ணணும். நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நீங்கள் மனசு வச்சிங்கன்னா முதல்ல இந்த மதுக்கடையை மூடுங்க. இல்லையா அந்த மதுல கலப்படம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மதுக்கடையினால ஊழல் செஞ்ச எல்லாரையும் சிறைக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் தமிழக முதல்வர் தான் செய்யணும். வணக்கம்.